இப்போ நீங்கள் செஞ்சீங்கல்ல, நேற்றுக்கும் இன்னைக்கும் வித்தியாசம் தெரியுதா? தெரியுது. இப்போது உங்களுக்கு நீங்கள் கவனிக்கிற கவனிப்பு கரெக்டாக கவனிக்கிறீங்க, எல்லாமே கரெக்டாக செய்கிறீங்க. ஆனால் அதை சொல்லிட்டு செய்கிறீங்க பாருங்க, அதுதான் தப்பு. இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி சாயிற மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்குறீங்க. நான் கேட்குறேன். கேட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆமாங்க சாயுதுங்கன்னு கை காமிக்கிறீங்களா? அதை கை காமிக்க வேண்டாம். அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு தெரியுதுன்றது எனக்கு புரியுது, ஆனால் அதை கரெக்ஷன் பண்ணுங்கன்றதுனால தான் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். அதை சொல்லிட்டு நீங்கள் செய்கிறதுக்குள்ளே என்ன ஆகிடுதுன்னா வண்டி அதிகமாக போக ஆரம்பிச்சிடும். அதனால் நான் சொல்லும்போது நீங்கள் அதை உசார கவனித்து அதை கரெக்ஷன் மட்டும் பண்ணால் போதும். அதுக்கு நீங்கள் பதில் வந்து செயலில் காமிச்சா போதும், வாயில் சொல்லத்தாது. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? கிளச்சில் கிளியராக புரியுதுங்களா? ஓகே, கிளச்சை நல்லா அழுத்துங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டேன். அந்த மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ணுங்க. வைப்ரேஷன் அந்த இடத்துல கிளச்சை நிப்பாட்டி கொஞ்ச நேரம் அந்த வைப்ரேஷன் முழுசாக அடங்குற வரைக்கும். அடங்கிடுச்சுன்னா முழுசாக எடுத்துடலாம். முழுசாக எடுத்துடலாம். இப்போ லெஃப்ட்டு வண்டியோட முகம் பாருங்கள், ரைட்டில் இருக்கா? அதை கொஞ்சம் லெஃப்ட் அடக்கிங்க. ஏன்னா நம்ம இன்னும் வேகம் கொடுக்கல. வேகம் கொடுக்குற வரைக்கும் ஃபுல் ட்ராக்கு எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த லெஃப்ட் வளைச்சதை மறுபடியும் ஸ்டடி பண்ணிடணும். நம்ம அதை மறந்தாவது அப்படியே பிடிச்சோன்னா மறுபடியும் லெஃப்ட் போக ஆரம்பிச்சோம். இப்போ வேகத்தை படிப்படியாக இந்த வேகத்தை கொடுக்குறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். சடனாக ஏறுது, அப்புறம் அப்படியே அடங்கிடுது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரியே கொடுங்க. ரெடி, ஸ்லோ, கிளச். இப்போ நான் ரெண்டாவது மாற்றிட்டேன். கிளச்சை ரிலீஸ், ஆக்சிலேட்டர் ஈவனாக, ஸ்லோ, கிளச். மூணாவது கிளச்சை எடுங்க. இப்போ ஆக்சிலேட்டர் அந்த கார் போதில் அங்கே பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ எந்த பக்கம் வளைக்கணும், அதை எப்படி ஸ்டடியாக மெயின்டைன் பண்ணணுன்றது உங்களுக்கே புரியும். நீங்கள் என்ன வேகம் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே தான் அதை திருப்பமே வரும். வேகம் ரொம்ப அதிகமாக இருந்தால் துல்லியமாக திருப்பணும். வேகம் ரொம்ப கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக திருப்பலாம். ஓகே, ஸ்லோ, கிளச், ஃபோர்த் கிளச்சை எடுங்க. இப்போ ஒரே சீரான வேகம். ஓகே, இப்போ வேகத்தை முழுசாக குறைச்சிருங்க. இந்த தடவை நீங்களே வண்டியை ஓரமாக நிப்பாட்டுங்க. கிளச்சை அழுத்திட்டு லெஃப்ட் மிரரை பார்த்துட்டு பொறுமையாக டைம் எடுத்து செய்யுங்க. கிளச்சை அழுத்திடுங்க. இது அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு மெதுவாக உருண்டுக்கிட்டே இருக்கும். ஓரம் வர்றதுக்கு உங்களுக்கு டைம் நல்லா கிடைக்கும். இது வேகமாக வர்றது இன்னும் மெதுவாக வரணும். நீங்கள் ஷார்ட்டாக பார்க்காதீங்க. அந்த பைக் போதில் அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா வண்டி ஒன்று கீழே இறங்கிடும், இல்லைன்னா ஓரமே வராது. தூரமாக பார்க்கும்போது வண்டியோட அகலம் உங்களால் கரெக்டாக கணிக்க முடியும். இப்போ மெதுவாக பிரேக்கை அப்ளை பண்ணுங்கள். ஸ்டேரிங்கை லூஸாக வச்சுங்க. எந்த பக்கமும் வளைக்க வேண்டாம், எந்த பக்கமும் வளைக்காதீங்க. நின்றுச்சா? இப்போ நீங்கள் தூரமாக பார்த்து தானே நிப்பாட்டினீங்க. ஓகே, இப்போ நான் நோட்டில் பண்ணிடுறேன். இப்போ மிரரை பாருங்கள், எவ்வளோ சுகூராக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஓகே, பிரேக் லைட்டாக பிரேக்கை வச்சுங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ சுகூராக வந்திருக்குன்னு தெரியுதா? கரெக்டாக ஓரமாக ஒட்டை இருக்குது, ரோடோட எண்டு வரைக்கும் இருக்குது. நீங்கள் லாங்காக பார்த்தீங்கன்னா தான் இந்த அளவுக்கு நீங்கள் சுகூராக ஓட்ட முடியும். நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவ்வளோ ஓரம் வர முடியாது. உங்களுக்கு அதிகமான கேப் அதிகமாக தேவைப்படும். அதனால் பார்வை எப்பவுமே தூரமாக வச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெச் போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அந்த இடத்துல யூ டர்ன் பண்ண போகிறோம். யூ டர்ன் முடிஞ்ச பிறகு மறுபடியும் சேம் ப்ராசஸ் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது கிளச்சை நல்லா அழுத்தி பிடிச்சிங்க. பிரேக் கொஞ்சம் நேரம் எடுக்காதீங்க. நான் கியரை போட்டுறேன். இப்போது நான் கியரை போட்டாச்சு. இப்போ அந்த மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ணுங்கள். பிரேக்கை இப்போ விட்டுருங்க. விட்டுட்டு அந்த மூவிங் பாயிண்ட் கிளச்சில் அந்த இடம் நிறுத்தி நிதானமாக எடுங்க. ஓகே, கிளச்சு எடுக்கிற விதம் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணுறீங்க. அதே மாதிரி ஸ்டேரிங்கை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே பாருங்கள், தானாகவே ரைட்டில் போகுது பாருங்கள். அப்போ நம்ம லைட்டாக லெஃப்ட் அடைக்கணும். போதும்.
இப்போ நம்ம லேசாக வேகம் கொடுக்கலாம், சும்மா லைட்டாக. இதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் ஸ்டார்டிங்கில் வைக்கும் போதே என்ன பண்ணுறீங்க, காலை ரொம்ப மேலே வச்சு அழுத்துறீங்க. அதனால தான் காலோட வெயிட்டே அதிகமாக அதில் படுது. நீங்கள் காலை நல்லா கீழே இறக்கி வெறும் கட்டவரலோட வெயிட்டில் அழுத்துனீங்கன்னா அது இன்னும் பக்குவமாக வரும். இப்போ அழுத்தி பாருங்கள், சரியாக வருது பாருங்கள். ஸ்லோ கிளச், வேகமாக. இப்போ கிளச்சை எடுங்க, வண்டி கொஞ்சம் ஸ்டடியாக போதான்னு பாருங்கள். இந்த வேகம் விட்டு விட்டு அழுத்தாதீங்க, ஒரே சீராக அழுத்துங்க. அது கம்மியாக அழுத்தினாலும் சரி, நீங்கள் இல்லை வேகத்தை ஓவராக கூட்டிட்டாலும் சரி, அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரியே அழுத்துங்க. ஓகே, ஸ்லோ கிளச். இப்போ நான் தேர்டு போட்டுட்டேன். கிளச்சை பொறுமையாக எடுங்க. அங்கே உங்களால் மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியுமான்னு பாருங்கள். முடியும்னா வேகம் கொடுங்க, முடியாதுன்னா இங்கே வேகத்தை குறைச்சிருங்க. ஹார்ன் அடிச்சிருக்கலாம், ஏன்னா லெஃப்டில் ஆள் நடமாட்டம் இருக்குது அதிகமாக. யாராவது ஒருத்தர் நம்ம ரோடுக்கு வந்தாலும் நமக்கு தான் ப்ராப்ளம். அதை தூரத்துலேருந்தே அதை கவனிச்சிக்கணும் நம்ம. இன்னும் ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் ஸ்லோ. வண்டி நேராக இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் தான் ஸ்லோ, முழுசாக குறைச்சிட்டிங்களே, சும்மா லைட்டாக குறைச்சா போதும். ஓரளவுக்கு வேகம் வந்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ லெஃப்டில் அந்த ஒரு ஸ்பீட் பிரேக் போர்டு தெரியுதா உங்களுக்கு? அது தெரியுது. ரைட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்லோ பண்ணி கிளச்சை அழுத்திடுங்க. அழுத்துங்க. அழுத்திட்டு மெதுவாக லெஃப்ட் மிரரை பார்த்துட்டு மெதுவாக லெஃப்ட்டு கொண்டு வாங்க. படிப்படியாக வாங்க, டைம் எடுத்து வாங்க, டைம் எடுத்து வாங்க. வேகமாக வராதிங்க, டைம் எடுத்து வாங்க. இந்த மாதிரி வர்றதுனால பாருங்கள், பின்னாடி ஒரு ஆள் வராரா, அப்போது ரைட்டில் அவர் வர்றது அங்கே பாருங்கள், ரைட்டில் இப்போ தெரியும் பாருங்கள், ரைட்டில். அவ்வளோதான், அவரே நவுந்துட்டார். இப்போ நீங்கள் பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்க. கை அந்த டைமில் லூஸாக வச்சுங்க, இன்னும் கூட மெதுவாக அழுத்திருக்கலாம். ஓகே, நின்ன உடனே எந்த காலை எடுக்காதீங்க. முதல்ல நியூட்ரல், அதுக்கப்புறம் கிளச் எடுக்கணும், அதுக்கப்புறமா பிரேக் எடுக்கணும். பிரேக் இப்போ எடுக்கும்போது நவுறுதான்னு பாருங்கள், நவுரில். கிளியர்? ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்டினதுக்கும் இப்போ ரெண்டாவது ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக ஓட்டுற மாதிரி இருக்குது. இன்னும் கூட நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன் நீங்கள் இன்னும் கூட பொறுமையாக ஓட்டுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம முதல்ல யூ டர்ன் முடிச்சுக்கலாம். யூ டர்னுக்கு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அந்த கோயிலோட வாசல் தெரியுது இல்லையா, அந்த இடம் மட்டமாக இருக்குது கொஞ்சம். அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு வீலை மட்டும் கீழே இறக்கி அப்படியே நம்ம ஃபுல்லாக ரைட்டில் யூ டர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு கிளச் கண்ட்ரோல், ஸ்டேரிங், இது ரெண்டும் மட்டுமே போதும். நம்ம பிரேக் அடிக்கணும், ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெறும் கிளச்சை கவனிங்க, ஸ்டேரிங்கை மட்டும் கவனிங்க, அது மட்டும் போதும். ஸ்டேரிங் எப்படி கவனிக்கணும்னா, வெளியில் அதிகமாக கவனம் கொடுக்கணும். வண்டி எந்த டைரக்ஷனில் திரும்புது, நம்ம வண்டியோட முகம் எந்த பக்கம் திரும்புதுன்றத அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இப்போ கிளச்சை அழுத்திங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு கியர் போட்டுடுறேன். அந்த மூவிங் பாயிண்ட் கிளச்சில் கவனமாக நோட் பண்ணுங்கள், ரொம்ப கண்ட்ரோலாக. ஓகே ஓகே ஓகே, அந்த இடம் நிறுத்தி நிதானமாக எடுங்க. ஏன்னா முழுசாக எடுக்கும்போது தான் வேகமாக போகும். இப்போ நம்ம வேகமாக ஒன்றும் போகிறதில்ல. இப்போ இந்த இடத்துல ஒரு வீலை கீழே இறக்குங்க. கீழே இறக்கும்போது கொஞ்சம் தூரமாக கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு கீழே இறங்குறது நல்லாவே தெரியும். இறங்கிடுச்சா? ரைட். இப்போ நம்ம ஒரு சுற்று ரைட்டில் எடுத்துக்கங்க. ரைட்டில் எடுத்துகிட்டு கிளச்சை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. பிரேக் அப்படியே பிடிச்சிங்க. இப்போ வளைக்க வேண்டாம். பின்னாடி யார் வராங்க, முன்னாடி யார் வராங்க, அதை பார்த்துங்க. இப்போது முன்னாடி அந்த பஸ் வர்றதுக்குள்ளே உங்களால் போக முடியுமா? அப்போ அவன் வேகத்தடை தாண்டி வர்றதுக்கு லேட் ஆகும். ஓகே, டைம் ஆகிடுச்சு, அவனை விட்டுடலாம். அவனை போன பிறகு நம்ம போகலாம். பிரேக் எடுக்காதீங்க, பின்னாடி நவரும், ஏன்னா டவுனில் இருக்குது. இப்போ கொஞ்சம் கிளச் எடுங்க, கொஞ்சம் அந்த ஒரு உதறல் வருது பாருங்க, அந்த இடத்துல கிளச்சை நிப்பாட்டிட்டு இப்போ பிரேக் எடுங்க. இப்போ பிரேக் எடுங்க. இப்போ உங்களுக்கு கிளச் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. கிளச்சை இன்னும் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா வண்டி நவரும். நவருதுங்களா? ஓகே, அந்த இடத்துல அப்படியே பிடிச்சிட்டு ஃபுல்லாக இன்னொரு சுற்றுங்க ஸ்டேரிங்க. அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை. இப்போ கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துக்கிட்டே வாங்க. அப்படி எடுத்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக போகும். இப்போ நம்ம லெஃப்ட் அடைக்கலாம். இங்கே சுற்றுங்க.
வெளியே பாருங்க எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு. இன்னும் கொஞ்சம் ஓரம். பர்ஃபெக்ட், சூப்பராக பண்ணீங்க. இப்படியே ஓரம் வந்து கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம் வண்டியை. நல்லா அந்த பஸ்ஸை கவனிங்க. ஓரம் ரொம்ப அதிகமாக வருது பாருங்க. கொஞ்சம் ரைட் எடுங்க. இப்போ கிளச்சை அழுத்துங்க. இப்போ பிரேக்கில் காலை வைங்க. ஸ்டேரிங்கை நேராக்கிங்க. ஒரே பக்கமாக நம்ம திருப்பி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நியூட்ரல், அதுக்கப்புறம் கிளச் எடுக்கணும், அதுக்கப்புறம் பிரேக் எடுக்கணும். இப்போ நீங்கள் வளைச்சது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கூட சூப்பராக வந்திருக்கு. காரணம் நீங்கள் லாங்காக ஃபோக்கஸ் பண்ணது. நீங்கள் எந்த அளவுக்கு லாங்காக பார்க்குறீங்களோ அவ்வளோவும் நம்ம சூப்பராக ஓட்டலாம். இது தானாகவே வந்துடும். இது நம்ம பார்த்து தான் ஓட்டணும்னு இல்லை. நம்ம தூரமாக கவனிச்சோம்னா வண்டியோட அகலம் நம்மளுக்கு ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிடும். ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த கிளாஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.